முதல்ல நீங்கள் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா அல்லது சினி ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா சார்? ரத்த கண்ணீர் தான் நான் சொல்லுவேன். ரோல் மாடல் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எம்.ஆர். ராதா சார் தான். நடிகைகளுடைய ரத்த கண்ணீர் படத்தை பார்த்துட்டு நிறைய டைம்ஸ் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இப்படி கூட ஒரு ஆன்ட்டியாக நடித்து மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற ஒரு பெரிய மாபெரும் நடிகராக இருக்காரா அப்படின்னு எனக்கு அதை பார்த்த பிறகு எனக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் அது செகண்ட் செட்டு ஒரு 10 செட்டுக்கு அப்புறம் தான் வந்துச்சு படம். நம்ம செட்டுக்கு முன்னாலே அது கிட்டத்தட்ட 1952 காலகட்டத்திலே படம், பராசக்தி காலகட்டத்திலே படம் வந்துட்டு அதை பார்த்துட்டு நடிக்கணும்னு வந்தேன். வந்த இடத்துல அது மலைக்கு பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினது மாதிரி நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ அதனுடைய பாதிப்பு வந்து அந்த வேலையில் நம்ம ஈடுபாடாகிடுறோம். வந்தது மரியாதைக்குரிய நெல்லை சுந்தரராஜனுக்கு ஒரு ஆள் லெட்டர் கொடுத்து அவர்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அவர் அந்த ப்ரெஸ்ஸு, பத்திரிக்கை, பிஆர்ஓ அது இதுன்னு இருந்ததும் நம்மளை அறியாமல் அதில் ஈடுபடுறோம். இப்போ ஒரு குழந்தைய கொண்டு வந்து ஒரு திருடங்கிட்ட கொடுத்தா அது அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு பெஸ்ட்டு திருடனாக தான் வரும். அதே குழந்தைய ஒரு டாக்டர்கிட்ட ஒப்படைச்சா அது ஒரு டாக்டர் ஆகிரும். அது மாதிரி நம்ம எங்கே போய் சேர்றோமோ அந்த பாதிப்பு நமக்கு அறியாமல் ஏற்பட்டு பத்திரிக்கையாளராகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு அது இதுன்னு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டதுக்கு காரணம் அதுதான். பொதுவாகவே எல்லா மனிதருக்கும் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போய் சேர்றோமோ அதுக்கு தான் மலைக்கு கூட நீ பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்லையான்னு கேட்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் மலைக்கு பள்ளிக்கூடம் ஒதுங்கியிருந்தா கூட அதை வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறத கேட்டு இவனுக்கு ஒரு ஞானம் வந்துடும், படிக்கணுங்கிற ஆசை வந்துடும் அப்படிங்கிறதான் சென்ஸு. அதுக்காக நான் அப்படி தான் எனக்கு பத்திரிகை துறையில் டச் மிஸ்டர் நெல்லை சுந்தரராஜன்.